பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானன் நீண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. பாண்டிய மன்னவன் ஏற்படுத்தி வைத்த சபை மதுரை பட்டணத்தில் நடந்தது. இது எப்போதோ கலியுகம் தொடங்கி சுமார் 400 ஆண்டுகளில் நடந்தது. அதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி இப்போது வாழ்ந்து வருகிறோம். ஆனால் அன்று பெரியாழ்வார் அந்த சபையில் செய்து கொடுத்த விளக்கம், அவர் திருமாலே தெய்வமென்னு ஸ்தாபித்தது, அதுகொண்டு பாடியதான திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, இது இத்தனையும் இன்றளவும் நமக்கு பொக்கிஷத்தை போல இருக்கின்றன. பெரியாழ்வார் திருமொழியில் கண்ணனுடைய திருமேனியை வர்ணிக்கக்கூடிய பாடல் அந்த பதிகத்தில் உள்ளோம். அதில் இப்போ நாம் பார்க்க வேண்டியது 18வது பாசுரம். கீழ்ப்பாசுரத்தில் பகவானுடைய கண்களை அனுபவித்தார். அடுத்தது கண்களை வளர ஒட்டாமல் தடுத்து கொண்டிருக்கும் புருவத்தின் அழகை அனுபவித்தார். இனி அடுத்து காதுகளுக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கும் மகரக்குழைகள். மகரக்குழைங்கிறது தான் காதுகாப்பு. குண்டலம்னு சொல்கிறோம் இல்லையோ, பெண் குழந்தைக்கு அணிவிக்கும் ஆபரணம் தோடு, ஆண் குழந்தைக்கு நாம் போட்டு விடுகிற நகை குண்டலம். அந்த குண்டலத்தை மகர குண்டலங்கள்னு சொல்லுவார்கள். எத்தனையோ பெருமாள் குண்டலங்கள் சாத்தின்றிருப்பார். அது 2-3 விதமான குண்டலங்கள் உள்ளன. காதிலேருந்து சின்ன தங்க மணியாட்டம் வந்து அந்த தங்க கம்பியிலே கீழே வைர குண்டலமோ அல்லது சகப்பு குண்டலம், பச்சை குண்டலம், நவரத்தன குண்டலம் இருக்கும். அப்படி இல்லைனால் காதுகள் முழுமையாகவே ஒரு பாசிக்கொடி படர்ந்தா போலே முழுக்க இருக்கக்கூடிய குண்டலம். இது உங்களுக்கு நன்னா புரியணும்னால், ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜரை சேவிக்க போனோம்னால் அப்போ அவர் காதில் சாத்தின்றிருக்கிற காதுகாப்பு ரொம்ப பெரிய காதணி. அதை குண்டலம்னு சொல்ல முடியாது. அவை காதணிகள். அந்த காது முழுக்கவே படர்ந்திருக்கும், காதை போலவே இருக்கும். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக பெருசாக இருக்கும். அதற்கு கீழே குண்டலங்களை சாத்தி கொள்வார்கள். जय रामानुज जय जय यतीन्द्र जय रामानुज जय जय यतीन्द्र जय रामानुज जय जय यतीन्द्र जय रामानुज எம்பெருமானாரே யதிபதி உடையவரே எம்பெருமானாரே யதிபதி உடையவரே காந்திமதி சுத ஜெய ராமானுஜ கேசவாத்மஜ ஜெய ராமானுஜ ஜெகதாதார ஜெய ராமானுஜ இளையாழ்வாரே அதை போல் இப்போ பக்கத்தில் எம்பார் அவதார ஸ்தலம் மதுரமங்கலம், அங்கே போனோம்னாலும் அதே போல் ரொம்ப ஆச்சரியமாக சாத்தின்றிருப்பார். இது எல்லாத்துக்குமே மூலபுருஷர் யார் தெரியுமோ? திருநெல்வேலி பக்கத்தில் நவதிருப்பதி திவ்யதேசங்கள், அங்கே தெந்திருப்பேரேங்கிற திவ்யதேசம். அங்கு மகர நெடும் குழைக்காதர், மகரக்குழைக்காதர், நெடுங்குழைக்காதர். மகரம்னு சொன்னால் மீன், நெடும்னு சொன்னால் நீண்ட. அப்போ மீனை போலே நீண்டிருப்பதான குழைக்காதர், காதணிகளை குழைகள்ங்கிறது தான் காதணி, காதணிகளை அணைந்து கொண்டிருக்கிற காதுகளோடு கூடியவர். அப்போ அந்த பெருமானுக்கே அழகு என்னன்னால், பங்கைய கண்ணன்னு பேர் வச்சா கண்களால் அழகுன்னு புரிஞ்சுடுவோம். அதே போல் இப்போ மகர நெடுங்குழைக்காதர்னு வைத்தால் காதணிகளாலேயே அழகு படைத்தவர் பெருமாளாம். மகரபூஷணர் என்று வடமொழியில் திருநாமம். மகர நெடுங்குழைக்காதர் அப்படின்னு தமிழில் திருநாமம். என்ன அழகான சுத்தமான தூய தமிழ்ச்சொல் பாருங்க. இப்போ அந்த குழைக்காத பெருமாளைத்தான் இப்போ அனுபவிக்க போகிறோம். வெள்ளச் சுரிசொங்குடு ஆழியேந்தி தாமரைக்கண்ணனின் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற வாத்தை காணீர் என் சொல்லிச் சொல்லுகே நன்னமீர்கள் வெள்ளச்சுமவன் வீத்திருந்த வேதவொலியும் விழாவொலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலி மரா திருப்பேரையில் சேர்வன் நானே நகரமும் நாடும் பிறவும் வேண்டேன் தேர்வேன். நகரமும் வேண்டாம், நாடும் வேண்டாம், நாணெனக்கில்லையன் தோழிமீர்கள் சிகரமணி நெடுநாடு நீடு தெந்திருப்பேரையில் வீத்திருந்த மகர நெடுங்குழைக்காதன் மாயன் நூத்துவரையன்னு மங்கநூத்த நிகரில் முகில்வண்ணன் அப்படின்னு நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். அந்த பெருமாளை சேவித்தாத்தான் இந்த பாட்டுக்கு அர்த்தமே புரியும். என்ன நாம் குழைக்காதர் காதணின்னு சொல்லிட்டு இருந்தா, காதணிக்குன்னு ஒரு பெருமாள் எழுந்துருளி இருக்கிறாரே. இனி பாசுரம் என்னன்னு பார்ப்போம். 18வது பாசுரம். மண்ணு மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணமெழில்கொள் மகரக்குழைவை திண்ணமிருந்தவா காணீரே சேழையீர் வந்து காணீரே. பகவானுடைய அழகான குழை இருந்தவா காணீரே. குழைங்கிறது தான் காதணி. அந்த காதணிகளை சேவிக்க வாருங்கள். மண்ணும் மலையும் கடலும்
உலகு ஏழும் உண்ணும் திறத்து. மண்ணும் பூமியையும் மலையும் மலைகளையும் கடலும் சமுத்திரங்களையும் கடல்களையும் உலகு ஏழும் 7 லோகங்களையும் உண்ணும் திறத்து திருவயிற்றில் வைக்கிற வளவிலே பகவான் உலகத்தையெல்லாம் உண்டார். அப்போ கடல்களையும் மலைகளையும் உலகத்தையும் எல்லாத்தையும் தன் வயிற்றுக்குள் அடக்கினார். அந்த சமயத்தே மகிழ்ந்து நன்னா உகப்போடே சந்தோஷத்தோடே உண்ணும் திருவயிற்றிலே வைத்த பிள்ளைக்கு பாலனுக்கு. அப்போ எல்லாத்தையும் உண்டு தன் வயிற்றுக்குள்ளே வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிற குழந்தையான கண்ணனுக்கு எழில் வண்ணம் கொள் அழகிய திரு நிறம் கொண்ட. எழில் வண்ணம் மகர நெடுங்குழைன்னு சொன்னாலே அந்த காதணிக்கு வண்ணம் ரொம்ப முக்கியம். வெறும் வைரத்தோடு போண்டா எப்படி இருக்கும்? இல்லை நடுவில் ஒரு சகப்பு கல்லை வச்சு சுற்றி 8 வைரம் வச்சா எப்படி இருக்கும்? ஒரு பச்சையை வச்சு சுற்றி வச்சா எப்படி இருக்கும்? இப்போது அதில் தங்கத்தோட வெவ்வேறு நடுவில் ஒரு முத்து வச்சு சுற்றி வைரம் வச்சா எப்படி இருக்கும்? எத்தனை விதம் நகைகளுக்கு நம்ம எதான் இப்போ விதவிதமாக சொல்லணுமா இருப்போ அத்தனையும் நமக்கு நன்னா இருக்குமா தெரியாது, எல்லாம் அவருக்கு நன்னா இருக்குன்னு சொல்ல வர்றார். எழில் வண்ணம் கொள் மகரக்குழை திரு மகரக்குழைகளான இவை இவற்றின் திண்ணம். அந்த குழைகள் 2 என்ன கெட்டியாக இருக்குது பார்த்தியோ, அது அப்படி தட்டினா உடஞ்சி படுறாப்பெல்லாம் இல்லையா, ரொம்ப கெட்டியான குழைகள் இருந்தவா காணீரே திண்ணம் இருந்தவா காணீர் செய்யழகீர் வந்து காணீரே. அழகிய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற கோபிகா ஸ்திரீகளே வந்து கண்ணனுடைய மகரக்குழைகளை காணுங்கள். அந்த குழை எப்படி இருக்குது? 2 மீன்களாட்டம் இருக்கான். மீன் 2 இருந்தாலே ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக்கும், கொத்திக்கிறாப்பில் வரும். அதை போல் இந்த மீன் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த குழைகள் ஒன்றுக்கொன்று கொத்திக்கிறதுக்கு தயாராக நிற்கிறதாம். கூரத்தாழ்வான் வரதராஜ பெருமானை சேவித்தார். கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா அம்சபூஷண உதாம்ச விபூஷா கர்ணபூஷண உதாம்ச விபூஷா அம்சலம் யலகபூஷண மாஹோ மானசஸ்ய மமவா பரிகர்ம. இப்போ உன்னை சேவிக்கிறேனே, நீ காதில் அணிகலன்களை சாத்தி கொண்டிருக்கிறாய். அது எப்படி தெரியுமா? காதுக்கு அது அணிகலனாக இருக்கா? அப்போ காதில் போட்டுருக்கிற குண்டலங்கள் காதுக்கு நகையா அல்லது காதுக்கு பக்கத்திலே அவருடைய நீண்ட குழல் இப்படி கீழே வருதான், அந்த குழல் தோளோடு வந்திருக்கு. இப்போ அந்த குழல் அளவுக்கு இந்த காதுகாப்பு நீண்டு இருக்கு, வந்து குழல்களில் பட்டுருக்கு. குழல் கருப்பாக இருக்குது, தலைமயிர் கருப்பாக இருக்குது. ஆனால் வைரத்தில் குண்டலம், சகப்பில் குண்டலம், பச்சையில் குண்டலம். அப்போது இந்த குண்டலங்கள் காதுக்கு அணிகலன்களா அல்லது தலைமயிருக்கு அணிகலனா? தலைமயிருக்கு கூட நகையாக இருக்கலாமே, ஏன்னா அதில் தான் வந்து பொருந்தி நிற்கிறதா. அது இப்படி சாத்தின்னு இருக்கார், அப்படியே ஓடி வர்ற தலைமயிர் தோளில் அப்படி வந்து படிஞ்சிருக்கு. அந்த படிஞ்சத்தில் இது போய் பொருந்தி இருக்குது. அப்போ ஒருவேளை அதுக்கு இருக்குமோ, இல்லைன்னால் தோளுக்கிட்ட ஆபரணமோ? ஏன்னா இது காதுலேருந்து நீண்ட தோல் வரைக்கும் வந்து பொருத்தமாக இருக்கும் இல்லையோ, அப்போ தோள்களுக்கு இருக்கிற ஆபரணமாக இருக்குமா? அப்போ காதுக்கு நகையா, தலைமயிருக்கு நகையா, தோளுக்கு நகையா? இது எதை அலங்கரிக்கிறதுன்னு தெரியலையே. கடைசியில் தானே முடிச்சுட்டார், இந்த 3க்குமே அது நகை இல்லை, என்னுடைய மனத்துக்கு இடப்பட்ட அலங்காரம். யாரெல்லாம் வரதராஜ பெருமானுடைய காதணிகள் இவ்வளவு நன்னா இருக்கு என்று சேவித்து ஆனந்தப்படுறானோ, அந்த சந்தோஷப்படுற மனதுக்கு ஒரு நகை போட வேண்டாமா? ஒரு நல்ல சமையல் இன்னைக்கு நன்னா இருக்குது, குழம்பு இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கலாம் சுவாமி, இன்னைக்கு அல்வாவா, அல்வா பண்ண கைக்கு வளையல் போடணும் என்ன சொல்கிறோமா? அதே போல் வரதராஜ பெருமானை அனுபவித்த உள்ளத்துக்கு காதணி போடணுமா வேண்டாமா? அதுக்குத்தான் வரதராஜனே தன் காதல அணிகலன்களை சாத்தின்னு இருக்காராம். எதுக்குன்னா என்னை அனுபவிக்கிற பக்தர்களுடைய உள்ளத்துக்கு, அங்கே இருக்கிற பக்திக்கு நாம் போட்ட நகையாக இது இருக்கட்டும் என்கிற அளவுக்கு பெருமானுக்கு ஆசை. ஆகவே அந்த மகர மணி மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கண்ணினன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தம்மானை கண்டாள்களோ. திருமங்கியாழ்வார் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை சேவித்தாள். அந்த இடத்துல சொல்றார், மின்னு மா மணி மகர குண்டலங்கள் வில்வீசும். வில் வீசுறதுனால் பளிச்சு பளிச்சுன்னு ஒளி அடிக்கிறது பாருங்க. இந்த நாடகங்கள்லாம் நடந்துன்னு இருக்கும்.
அப்போது அதுக்கு மேலே மேடைக்கு மேலே விளக்கெல்லாம் ஒளி விளக்குகள்லாம் வச்சுருப்பா. பச்சையாக இருக்கும், சிகப்பாக இருக்கும், நீலமாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும். அது அந்த கதாபாத்திரத்தினுடைய முகபாவத்தின்படி ஒரு தட்டை அப்படி சுற்றி விடுவா. விட்ட உடனே அது பச்சையாக அடிக்கும், நீளமாக அடிக்கும், பளிச்சு நடிக்கிறது பாருங்க. அதே போல் பெருமாள் அப்படி முகத்தை அசைப்பறான். அசைச்ச உடனே இந்த காது குண்டலங்களில் இருக்கிற ஒளி இந்த பக்கம் நீளமாக கொட்டுமா, அந்த பக்கம் மஞ்சளாக கொட்டுமா, இந்த பக்கம் ஷஹப்பாக கொட்டுமா. இப்போல்லாம் சுமார் வைரம்னு வச்சுட்டு இருக்கோம், இருக்கிறதுலே வசதியாக இருந்தால் கூட. ஆனால் அந்த நாள்லெல்லாம் ப்ளூ ஜாக்கர்னு ஒன்று உண்டு தெரியுமா? இப்போல்லாம் அது கிடைக்கிறதான்னு கூட தெரியாது. இப்போது அவ்வளோ சுத்தமாக இருக்கும், நீளமாக கொட்டும், ஒரு பிங்காக கொட்டும், மஞ்சளாக கொட்டும். அதெல்லாம் ஒன்று இப்போ நம்ம தேடின்னு போகவே வேண்டாம். பகவானுடைய கனங்குழை, காது குழை, அந்த குழையை சேவிச்சுட்டால் மின்னுமா மணி மகர குண்டலங்கள் வில் வீசும். அப்படி தலை ஆட்டின உடனே இப்படி அப்படி பளிச்சுன்னு ஒரு விளக்கடிக்கிற மாதிரி அடிக்குமா. அதை பார்த்த உடனே பக்தர்கள்லாம் மயங்கியே போய்ட்றா. ஓ, ரொம்ப நாளாக நம் உள்ளத்தில் இருட்டு மண்டி கிடக்கிறது, அந்த இருட்டை போக்குவதற்கு இந்த காதுகாப்புகள்லேருந்து வர்ற வெளிச்சம்தான் பயன்பட போகிறது என்று பக்தர்களே உள்ளம் திருப்திப்படுகிறது. மை வண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கி ஆட. திருமங்கியாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் பாடுறார். பெருமான் நீண்ட திருக்குழலோடு இருக்கார், கருப்பாக இருக்கிற திருக்குழல். அடுத்த பாட்டில் குழலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்த்து முடிச்சிருவோம். அந்த குழலுக்கு பக்கத்தில் காதெல்லாத்தையும் பெருமானுடைய தலைமையில் மூடின்னு இருக்கு. நீண்ட சௌரி கொண்டை ஆட்டம் வச்சு சாத்தின்னு இருக்கார். இந்த இடத்தில் அழகான மணி மகர குண்டலங்கள், காதணியோட குண்டலத்தோடு இருக்கார். அது ரெண்டுத்துக்கு என்ன ஒற்றுமை தெரியுமா? கண்ணங்கரையேல்னு கருப்பாக தலைமையில் இருக்கிறதுனாலே ஊரையே இருட்டடிப்பு பண்ணிவிடுத்தான். அப்போ எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்குது. அவர் திருமேனியோ கருநீலமாக இருக்குது, அவருடைய திருக்குழலோ கருப்பாக இருக்குது. அப்போ அந்த எல்லா கருப்புக்கு நடுவில் ஒன்றும் வெளிச்சமே தெரியாது போல் இருக்கே சாமி. அவரை சேவிக்கணும்னா கூட சேவிக்க முடியாது போல் இருக்கே. ஏன்னா கருப்பாக இருக்கிற திருக்குழல், கருநீலமாக இருக்கிற திருமேனி, பெருமாள் எப்படி சேவிக்க? எங்கே பார்த்தாலும் முழுக்க கருப்பாக இருந்தார்னால் கரியான் ஒரு காளை வந்துன்னு பாசுரம். அதனால தான் பெருமானே ஒரு வகை ஏற்படுத்தி கொடுத்தார். நீண்ட பெருமானை சேவை பண்ணி வைக்கிறதுக்கு அர்ச்சக சுவாமி இப்படி கைவிளக்கு எடுத்து காட்டு வரும் இல்லையோ. நீங்கள் எப்போ கோவிலுக்கு போயிருந்தீங்கனாலும் இப்போல்லாம் ரொம்ப கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு வச்சுட்டா, நெய் தீபம் தான் சமர்ப்பிக்கிறா. அது கையிலே தீபஹாரத்தியை வைத்துக்கொண்டு இதோ சேவிங்கோ, சங்க சக்கரங்கள் சேவிங்கோ, பிரயோக சக்கரம் சேவிங்கோ, பெருமானுடைய திருமுக மண்டலத்தை சேவிங்கோ, கண்கள் பாருங்கோ, திருமார்பல வக்ஷஸ்தலத்தில் நாச்சியார் எழுந்துள்ளிருக்கார். இதோ இடுப்பில் ஒட்டியானம், தசாவதார ஒட்டியான சாத்தின்னு இருக்கார். சூரியகட்டாரி கத்தி சமர்ப்பிச்சுன்னு இருக்கார். பக்கத்தில் சாலக்கிராம மாலை சாத்தின்னு இருக்கார். பாதகமலங்களை சேவிங்கோ, சேவிச்சாலே சகல பாபங்களும் விலகும் அப்படின்னு கைவிளக்கு பிடிச்சு சேவை பண்ணி வைப்பாளோ இல்லையோ. அர்ச்சகர் இருந்தால் சரி, கோவில் இருந்தால் சரி, எங்கேயோ காட்லேயும் மேட்லேயும் பகவான் இருப்பார். அப்போ பக்தர்கள் சேவிக்க வரச்சே யார் கைவிளக்கு பிடிக்கிறது? ஒரு விளக்கு வேணுமோ இல்லையோ. அதுக்கு தான் தானே தன் காதுகளில் குண்டலங்களை அணிந்து கொண்டாராம். அணிஞ்சுனுட்டா அப்படி லேசாக தலையை அசைப்பறான். அசைச்ச உடனே அந்த குண்டலங்கள் இப்படி இடது வலது ஆடுமா. ஆடினால் அதுலேருந்து பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்குமா. அடிச்சுட்டா அதுதான் கைவிளக்காம். பெருமாள் கருப்பாக இருக்கார், கருப்பானவரை சேவை பண்ணி வச்சாகணும், அதுக்கு விளக்கு வேணும். அந்த கைவிளக்க போலத்தான் பெருமானுடைய காதணிகள் உள்ளன. அப்படின்னா என்ன ஒளி வெள்ளமாக இருக்கணும். அந்த நாள்லெல்லாம் வெண்டைக்காத்தோடு பண்ணுவாளோ இல்லையோ, ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு 3 கேரட் 4 கேரட் அப்படிங்கிற அளவுக்கு பெருசாக பண்ணிவிட்டா அதை ஒரு வெல்வெட்டு உள்ளே வைக்கணும். ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வெளியிலேருந்து வெளிச்சம் வர இடத்துல வச்சு அப்படி பண்ணோம்னா என்னமா பளிச்சுங்கிறதுன்றமே. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பிச்சை எடுக்க வேண்டும். அதை போல பெருமானுடைய குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கி ஆட. அப்போ தலைமை இருக்கும் குழலுக்கும் பெருமானுடைய காதணிக்கும் போட்டி. உலகத்தையெல்லாம் இருட்டடிப்பு செய்கிறேன் பார், இது குழலுக்கு சவால். ஆனால் காதணி செய்கிறது, நீ இருட்டாக்கின உலகத்தையெல்லாம் நான் ஒளி வெள்ளத்தில் மிதக்க செய்கிறேன் பார், இது காதணி சொல்கிறது. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் போட்டி வந்தால் யார் ஜெயிப்பா? இப்போ ஒரு பக்கம் இருட்டாண்டே போகிறது இரவு புகழ் வந்தால், ஒரு பக்கம் வெளிச்சமாண்டே போகிறது பகல் பொழுது வருமானால். அப்போ அந்த ரெண்டுத்தையும் நடத்துறதே யார் தெரியுமோ? ஓ, குழல் தான் இருட்டாக்கும் போல் இருக்கு, ராத்திரி ஆக்கி விடுறது. காதணிகள் தான் பகலாக்கிறது போல் இருக்கு, வெளிச்சம் கொடுக்கறது. பெருமாள் தனக்குள்ளேயே இருட்டு பகல் ரெண்டையும் வைத்து கொண்டு இருக்கிறாரே, எவ்வளவு ஆச்சரியமான அழகு பாருங்க. இப்போ அதைத்தான் காதணிகளை வந்து பாருங்கள். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இறங்கி ஆட என்ன திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். அப்போ குழலுக்கழகா, அதனுடைய இருட்டுக்கழகா, அல்லது பெருமான் சாத்தின் இருக்கிற மகர குண்டலங்களுக்கழகா? அந்த குண்டலம் ஒவ்வொரு இடத்துலையும் வில் வீசுகிறது இல்லையோ. ஆழ்வார்களை ஈர்க்கணும்னு பெருமாள் பார்க்குறார். எந்த ஒன்றுமே வெறுமை இருந்ததுனால், ஒரு விளக்கு இருக்குது, குழல் விளக்கு இருக்குது,
உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு. அது மாட்டுக்கு எரிஞ்சுட்டு இருந்ததுன்னா ஒத்துற அதை நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. ஆனால் அணைந்து எரிந்து அணைந்து எரிந்து இப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டுன்னா நமக்கே ஒரு ஈடுபாடு வரும். இது என்னது அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சுட்டே இருக்கே, திரும்பி பார்ப்போம் இல்லையோ. இந்த சூக்ஷ்ம நன்னா பகவானுக்கு தெரியுமா. அதனால தான் பரகால நாயகி பராங்குஷ நாயகி இவர்களையெல்லாம் தன்பால் ஈர்க்க வேணுமானால் ஒரு வழி வச்சுருக்கார். குண்டலங்களை சாத்தி கொண்டு வெறும முகத்தை இப்படி வச்சுட்டு இருக்க மாட்டாராம், அப்படின்னு ஆட்டுறார். ஆட்டின உடனே இந்த குண்டலங்கள் ஆடுமோ இல்லையோ, அதை அணைஞ்சு அணைஞ்சு எரியறாப்புல இருக்கான். உடனே பரகால நாய்க்கு தோத்துப்படுறாள். இந்த அழகுக்குத்தான் நான் என்னையே கொடுத்தேன், காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துடாய் கொடணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்னீர் ஆழ்வார் ஊடுகிறார். பெருமான் இத்தன்னாழி சாயங்காலம் 6 மணிக்கு இந்த தோட்டத்தில் பெண்ணே பரகால நாய்க்கியே உன்னை சந்திக்க வரேன், நாம் 2 பேரும் அங்கே உட்காந்து நன்னா பேசுவோம், மனம் விட்டு பேசி கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு நாள் குறிச்சுட்டார், நேரம் குறிச்சுட்டார். 6 மணிக்கு வரணுமோ இல்லையோ, வரல. 6:15. காதலிக்கு எத்தனை கோவம் வரும். அவள் 6 மணிக்கு வர சொல்லியிருந்தா காதலன் 5:45 வந்து காத்துட்டு இருக்க வேண்டாமோ. இவர் பாட்டுக்கு மெதுவாக 6:15 வந்தா ஏன் 6:15 கோவமாக திருமங்கியாழ்வார் கேட்கிறார். பெருமாளுக்கு சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அவரோ மாடு மேய்க்க போனார். திரும்பி வரச்சேவே மணி 5. நம்ம அப்படியே போக முடியுமா, ஒரே தூசியாக இருந்தது. ஒரு குளிச்சார். அதுக்கப்புறம் ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிக்கணும். வெறுமா அப்படியே மாடு மேய்க்கிறாப்புல போனால் பெண்ணு பாப்பலா. அப்போ அவளை ஈர்க்கணும்னு சொன்னால் நிறைய ஆபரணங்களை போட்டுக்கணும், உடம்பு முழுக்க அலங்காரம் பண்ணிட்டார், எல்லாம் தயார். அப்படி போகிற சமயத்தில் கண்ணாடியில் ஒரு பார்வை பார்த்தாராம். பார்த்தா ஓஹோ, காதுகாப்பு மட்டும் மாற்றிக்கவே இல்லை. கார்த்தால மாடு மேய்க்க போகிறச்சே திரி வெறும் துணித்திரியை போட்டு அமுச்சு வச்சிருக்கா. அவள் வைரத்தோடெல்லாம் போட மாட்டா யசோதே. போகிற இடத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வைரக்கல்லை தொலைச்சிட்டு வந்தா. அதனால் அதை கேட்டுட்டு துணித்திரி போட்டு அமுச்சிருந்தாலாம். துணித்திரியோடே இருக்கார். பார்த்தவர் தூக்கி வாரி போட்டது. உடம்பு முழுக்க ஆபரணங்களை போட்டுனுட்டு காதில் மட்டும் துணித்திரி இருந்தால் அந்த துணித்திரியை கேட்டுட்டு புதுசாக ஒரு குண்டலங்களை எடுத்து போட்டுனுட்டு அதுவும் மேட்சிங்காக இருக்க வேண்டாமா, பொருத்தமாக இருக்கணுமோ இல்லையோ. இவர் என்னெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்காரோ அதுக்கு தகுந்தமாக எடுத்து போகிறதுக்குள்ளே 15 நிமிஷம் ஆயிடுத்துன்னா. இதுதான் நேரம் கடந்து போனதுக்கு காரணம். இப்போ வந்தது கோபம் ஆழ்வாருக்கு. அப்போ கோபத்துக்கு காரணமாயும் குண்டலம் தான் இருக்குது. அந்த கோபத்தை தவிர்ப்பதாகவும் குண்டலம் தான் இருக்குது. நம்ம மனசையை ஈர்ப்பதாகவும் பகவானுடைய குண்டலங்கள் தான் உள்ளன. அந்த காதணிகளை தரிசித்து கொண்டோம். இனி 2 பாட்டு தான். அத்தோடு இந்த பதிகம் முற்று பெறும். பார்ப்போம்.